ஸோ இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் அப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கண்ட்ரோலரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்துட்டு பவர், அதாவது இந்த கண்ட்ரோலருக்கு வந்துட்டு பவர் கொடுத்த உடனே பவர் எல்இடி ஆன் ஆயிரும். அப்போ கண்ட்ரோலர்லேருந்து எப்போ மோட்டர் ஆன் ஆகுதோ அப்போது மோட்டர் எல்இடி ஆன் ஆயிரும். மேலே டேங்க் வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா டேங்க் ஃபுல் எல்இடி ஆன் ஆகிட்டு மோட்டர் எல்இடி ஆஃப் ஆயிரும். அப்புறம் ட்ரைரன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கீழே சம்பில் இன்கேஸ் தண்ணி இல்லைன்னா ஸோ ட்ரைரன் வந்துட்டு நமக்கு ஆன் ஆயிரும். அப்புறம் வோல்டேஜ் வந்துட்டு இப்போ ஹை வோல்டேஜோ லோ வோல்டேஜோ வந்துச்சுன்னா ஸோ வோல்டேஜ் எல்இடி ஆன் ஆயிரும். வோல்டேஜ் எல்இடி ஆன் ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். நார்மல் வோல்டேஜ் வந்துருச்சுன்னா 230 வோல்டேஜ் வந்துருச்சுன்னா 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். அந்த 2 நிமிஷம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளக்சுவேஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணேன். ஃப்ளக்சுவேஷனில் இல்லை, 230 வோல்டேஜ்லேயே ஸ்டில் அதுலேயே வந்துட்டுருக்குன்னா வோல்டேஜ் எல்இடி ஆஃப் ஆகிட்டு ஸோ ப்ரீவியஸாக என்ன கண்டிஷனில் இருக்கோ அது ஒர்க் ஆயிரும். ஓகே, இப்போ கனெக்ஷன் டயக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சர்க்யூட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி தான் கனெக்ஷன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் இருக்கும். ஸோ கண்ட்ரோலரோட ஃபேஸு, இந்த ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்ல தண்ணி மோட்ரு, ஸோ நல்ல தண்ணி மோட்டரோட பேனல் பாக்ஸ் இருக்கும். டைரெக்டாக இந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இதோட ஃபேஸில் கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸில் நம்ம கொடுத்துருவோம். இங்கே போட்டிருப்பேன் நான். ஸோ ஃபேஸுன்னு இருக்குது. ஸோ டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இது நம்ம கண்ட்ரோலரோட கனெக்ஷன் டயக்ராமு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து ஃபேஸில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரலில் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி கண்ட்ரோலர் பாக்ஸோட பேனல் பாக்ஸோட நியூட்ரலில் கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து நான் நியூட்ரலில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இது ரிலே கனெக்ஷன்ஸ் வரும். ரிலே அந்த காமன் இங்கேயே நாங்கள் போட்டிருப்போம். ஸோ இந்த காமனை எடுத்துகிட்டு வந்து ஃபேஸில் லூப் பண்ணிடணும். அப்புறம் இங்கே கனெக்ஷன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா காமன் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸில் லூப் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓ, இந்த என்ஓ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த என்ஓவை எடுத்துகிட்டு வந்து நம்ம மோட்ரு பேனல் பாக்ஸோட ஆரில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ ஆரில் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறத நம்ம எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம கண்ட்ரோலர்லேருந்து கொடுத்துப்போம். இன்கேஸ் நம்ம கண்ட்ரோலரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ எலக்ட்ரீஷியன் வந்து செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம இந்த பாக்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சென்சார் கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஒன்று ட்ரைரன், இன்னொன்று ஃப்ளோட்டு, இன்னொன்று 12 வோல்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைரன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ட்ரைரன் இந்த பைப்பு, அதாவது இந்த பைப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே டேங்க்கில் இருக்கும். மேலே டேங்க்கு கீழே சம்ப்லேருந்து தண்ணி எடுத்து மேலே டேங்க்கில் இங்கே விழுகும். ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 பின்னு இருக்கும். இதில் கீழே சம்பில் தண்ணி இருந்துச்சுன்னா ஸோ மோட்டர் ஆன் பண்ணும். மோட்டர் ஆன் பண்ணி தண்ணியை மேலே எடுக்கும். தண்ணி எடுத்து மேலே டேங்க்கில் விழுகும்போது இந்த 2 பின்லேயும் தண்ணி வந்துட்டு டச் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் தண்ணி இல்லை சம்பில் அப்படின்னா ஸோ 50 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ தண்ணியே வரல அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா ஸோ வெறும் மோட்டரை ரன் பண்ண விடாது, ஆஃப் பண்ணி விட்டுரும் மோட்ரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ளோட்டோட கனெக்ஷன்ஸு. ஃப்ளோட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ளோட்டில் ஸோ இந்த மாதிரி 3 ஒயர் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளூவு, ரெட்டு, பிளாக்கு. ஸோ நம்ம பிளாக் யூஸ் பண்ண மாட்டோம், அதை விட்டுடலாம். அப்புறம் ப்ளூவு, ரெட்டு மட்டும் எடுத்துருப்போம். இந்த ரெட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிறேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. அப்புறம் ஃப்ளோட்டு, இது வந்துட்டு டேட்டா பின்னு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு ட்ரைரன் சென்சர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைரனோட ஒரு பின்னை எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருப்போம்னு கேட்டிங்கன்னா 12 வோல்ட்டில் கொடுத்துருப்போம். இன்னொரு பின்னை எடுத்துகிட்டு வந்து டிஆரில் கொடுத்துருப்போம். ஸோ இங்கேருந்து நான் ஒரு பின் எடுத்துக்கிட்டேன். ஒரு பின்னை எடுத்துகிட்டு வந்து இங்கே 12 வோல்ட், ட்ரைரனோட ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே 12 வோல்ட். ஸோ 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் ட்ரைரனோடது அனதர் 2, அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே ட்ரைரன் சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டோடது பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ரெட்டை எடுத்துகிட்டு வந்து 12 வோல்ட்டில் கொடுத்துருவோம். அப்புறம் ஃப்ளோட்டோட ப்ளூ எடுத்துகிட்டு வந்து ஃப்ளோட்டோட பின்னில் கொடுத்துருவோம். இப்போது ரெட்டு ஆல்ரெடி நம்ம ட்ரைரன் ஒரு பின் எடுத்துகிட்டு வந்து 12 வோல்ட்டில் கொடுத்தோம்ல, அதோடையே வச்சு கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இனி ரிமைனிங் ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரோலர்லேருந்து வர ஃப்ளோட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, இதான் சென்சார் கனெக்ஷன். ஓகே, இப்போ ஒர்க்கிங் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி மட்டும் ஆனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவல் மோட் இருக்குது, இங்கே ஆட்டோ மோட் இருக்குது. மேனுவல் மோட்னா நம்மளே மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போய் மோட்டர் ஆன் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணோம்னா சென்ட்ரல் வச்சிடலாம். ஸோ மோட்டர் ஆஃப் ஆயிரும். இப்போது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ மோடில் போட்ட உடனே மோட்டர் வந்துட்டு 10 செகண்டில் ஆன் ஆகும். அந்த 10 செகண்ட் எதுக்குன்னா மேலே டேங்க்கில் வந்துட்டு இந்த ஃப்ளோட் இருக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். அந்த இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த 10 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட்டு லோவில் இருக்குது. அதனால் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஃப்ளோட்டை ஐ பண்ணேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஐ ஆனவுடனே டேங்க் ஃபுல் எல்இடி ஆன் ஆயிரும். மோட்டர் வந்துட்டு ஆஃப் ஆயிரும். இப்போ திருப்பியும் வந்துட்டு லோ பண்ணோன்னா 10 செகண்டில் திருப்பியும் மோட்டர் ஆன் ஆகும். இன்கேஸ் தண்ணி படம்னா ட்ரை ரன் சொல்லி ஓகே. இப்போ மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 50 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். தண்ணி வந்துட்டு இப்போ படலை. இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 50 செகண்ட்ஸ் கழிச்சு ட்ரை ரன் வந்துட்டு ஆன் ஆயிரும். மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும். கூட பார்த்துக்கலாம். ஃபிஃப்டி செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் மோட்டர் எல்இடி ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஆட்டோ ரீசெட் கொடுத்துருக்கோம். 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ரீசெட் ஆகிக்கும். இல்லை உங்களுக்கு தண்ணி இப்போ நான் வந்து எடுத்து ஊற்றிட்டேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னா ஸோ ஆஃபில் வச்சுட்டு திருப்பி ஆனில் போனீங்கன்னா கண்ட்ரோலர் ரீசெட் ஆயிரும். இங்கே வந்துட்டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்கேன். ஸோ லோ வோல்டேஜ் வோல்டேஜ் செக் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வோல்டேஜை வந்துட்டு கம்மி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸோ 170க்கு கீழே போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் எல்இடி ஆன் ஆயிரும். ஸோ மோட்டர்லாம் ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நார்மல் வோல்டேஜ் கொண்டு வர போகிறேன். அப்படியே வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ நார்மல் வோல்டேஜ் 230 வோல்டேஜ் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். 2 மினிட்ஸ் எதுக்காகனா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஃப்ளக்சுவேஷன் இல்லை 230 வோல்டேஜ் தான் கரெக்டாக வந்துட்டுருக்குன்னா ஸோ 2 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணும், ஆல்ரெடி மோட்டர் ஆனில் இருந்துச்சுன்னா மோட்டர் ஆன் பண்ணிடும். ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி தான் நான் ஆனில் இருக்கும். சரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்துட்டு எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ மேலே சென்சார் செக் பண்ணும். ஸோ 10 செகண்ட் கழிச்சு லோவில் இருக்கனால மோட்டர் ஆன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஹை பண்ணோன்னா ஹை ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கனெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம்.